ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பூஜை ரூம்ல கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம். வீட்டில் இருந்தாலே நல்ல விஷயம்தான். ஆனால் பூஜை ரூமில் இருந்துச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி படங்களை நிற்கும், சில பேர் லிங்கம்லாம் வச்சுருப்பாங்க, அது மேலே நின்றுட்டு இருக்கும். ஸோ பள்ளி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கலாம், பள்ளி கொள்ளலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் யாரும் விரட்டாதீங்க, துன்புறுத்தாதீங்க. சும்மா ஒரு தண்ணி வச்சிருந்தீங்கனாலே போதும், அதை குடிச்சிட்டு அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கும். பெரிய அதுக்கான ஒரு நீங்கள் ஒரு சாப்பாடோ நைவேத்தியமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்களே வந்து பார்த்து ரசித்தாலே அது போதுமான விஷயம்தான். ஸோ வீட்டில் பள்ளி இருப்பது நல்லது. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பள்ளியாக இருக்கும், சின்னதாக பார்க்கவே பயமாக இருக்குது எனக்கு, இதை வச்சுக்கலாமா வேணாமா, விரட்டாதீங்க, அதை பாட்டு விட்டுருங்க. அங்கே இருக்கும்போது இருப்பாங்க, போகும்போது போவாங்க, வரும்போது வருவாங்க. ஸோ முக்கியமான காலகட்டங்களில் இந்த சென்ஸ் அது நம்ம பேசும் பொழுது அது கர்ஜிக்குதோ இல்லை டக் டக்குன்னு அடிக்குதோ இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை. ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பள்ளி வீட்டில் இருந்தாலும் நமக்கு நல்லது தான். ஏன்னா அது ஃப்ரீக்வன்சியில் வந்து எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐயோ நம்ம வீட்டில் ஒரு பள்ளி சத்தம் இல்லையெல்லாம் நினைக்க வேண்டாம். அது வந்து வீட்டில் வந்து பள்ளி இருந்தும் சத்தமிடம் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை சாம்பிராணியோட நம்ம பால் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதோட நம்ம என்ன பண்ணுறோம், மருதாணி விதை பொடி இருக்கு பாருங்க, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் ஏதாவது அடைப்புகள் இருந்தாலோ இல்லை தெய்வ வாசம் கம்மியாக இருந்தாலோ ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் பள்ளிகள் இருந்தும் அந்த டக் டக் சவுண்ட் வராமல் இருக்கும், அதோட சத்தங்கள் கேட்காம இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டிஸ்லாம் போணுச்சுனாலே பள்ளிக்கு அதுக்கான சக்தி கிடைச்சிரும். ஸோ வெறும் பள்ளி வாசம் செய்வதும் அது வந்து நம்ம கேட்குற நேரத்தில் அது வந்து கரெக்டான சில சமிக்கைகளை செய்யும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு பாம்போ புறானோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது பாட்டு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.